வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடனடி சுண்டைக்காய் வற்றல். இந்த சுண்டைக்காய் வற்றல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா வயிற்று பூச்சியே வரவே வராது. 1 கிலோ வாங்கி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நமக்கு 1 வருஷத்துக்கு நல்ல தாராளமாக வரும். இந்த சுண்டைக்காய் வற்றல் வந்து கசக்காது, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பச்சை சுண்டைக்காய் வற்றல், எல்லா விதமான வற்றல் வகைகளும் போட்டிருக்கேன், அப்பள வகைகளும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படியே எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுண்டை வத்தை 1 kg வாங்கியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் விற்கும், நல்லா ட்ரையாக இருக்குங்க. உப்பு போடாமல் விற்பாங்க. உப்பு போடாமல் இருக்கான்னு நம்ம கேட்டு வாங்கணும், உப்பு போட்டதும் வாங்கக்கூடாது. இது சுண்டைக்காவை நல்லா உடச்சி நல்லா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். இதை காய வச்சு நம்ம கொடுப்பாங்க. இதை நம்ம வந்து இப்போ பாங்குடு பண்ணணும், மோர் போட்டு. வாங்கும்போது உப்பு வந்து நீங்கள் வாயில் வச்சு பார்த்து வாங்குங்க. சில நேரம் நமக்கு உப்பு போட்டதை கொடுத்துருவாங்க, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். உப்பு நிறையா போட்டுல வெளியெல்லாம் விற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வாயிலே வைக்க முடியாது. அவ்வளோ உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது. இப்போ வந்து இதை என்ன செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கழுவிக்கலாம், ஏன்னா அவங்க எங்கே காய வச்சுருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, மண் தூச்சிலாம் இருக்கும். நல்லா 2-3 தடவை கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பையெல்லாம் இருக்குது, இந்த காம்பு எல்லாமே இருக்குது. ஊற வச்சு கழுவ வேண்டாம், சும்மா அப்படியே நல்லா 2-3 தடவை கழுவிக்கலாம். ஊற வச்சோம்னா உள்ளுக்கு இருக்கிற விதையெல்லாம் வந்துடும். ஏற்கனவே அவங்க விதையெல்லாம் எடுத்து தான் உடச்சி வச்சுருப்பாங்க காய வச்சு, அதனால் ஊற வைக்க வேண்டாம். சும்மா இந்த இப்படி நல்லா செஞ்சு 2-3 தடவை கழுவிக்கலாம். நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ காம்பு வந்துருக்குதுன்னு, நிறையா இருக்குது. நல்லா இப்படி கழுவிக்கங்க, ரொம்ப போட்டு டேஸ்ட்லாம் கழுவணும். இந்த மாதிரி கழுவினாவே அழுக்கெல்லாம் வந்துடும். ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அலசியிருக்கேன், இன்னும் 2 தடவை அலசிட்டு வரேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குது. இந்த சின்ன கல்லே இருக்குது இதில், கல். அதுக்கு தான் நல்லா கழுவ சொல்கிறேன். 3-4 கல் கிடக்கு குட்டி குட்டியாக. நல்லா 2-3 தடவை கழுவிக்கணும். நல்லா 3rd டைம் கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா வடிய வச்சுக்குவோம். தண்ணி வடிய வச்ச பிறகு நம்ம வெயிலில் காய வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே கொண்டு வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ காலையில் நம்ம காய வைக்கிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தட்டில் காமிக்கிறேன். மாடியில் கொண்டு போய் ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சிடலாம். காஞ்சோடனே நைட் பார்க்கலாம். நைட்டு போல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம இது சுண்டைக்காய் தான். இது நம்ம காய வைக்கும்போது குட்டி குட்டியாக இருக்குங்க. இதை நம்ம எடுத்துடணும் பொறுக்கி. இது வந்து கல் மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடிப்பட்டுச்சுன்னா. இது பொறுக்கி எடுத்துருங்க. காலையிலே 1 லிட்டர் பால் வாங்கி உர ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பசும்பால் உர ஊற்றி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பசும்பால் கிடச்சா பரவாயில்ல, இல்லாட்டினா பாக்கெட் பாலே வாங்கி உர ஊற்றி வச்சுக்கோங்க. அல்லது நம்ம வீட்டில் பழைய தயிரெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து 4 ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கலாம். பிறகு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ இந்த தயிர் இதில் போட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா ஆடை படர்ந்துருக்கு பாருங்கள் அந்த மஞ்சள், அப்படியே பசும்பால் நவாசி. பாதி போட்டுக்கலாம். இதை நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். தயிரை நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ மீதி தயிரையும் போட்டுக்கலாம். தயிர் நம்ம வச்சுருக்க தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த தயிரை நல்லா சுற்றிக்கணும், திரியாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சுற்றிக்கணும். இதையும் நல்லா சுற்றிட்டு வந்துடுறேன். 2ஆவதாக போட்ட தயிரையும் நல்லா சுற்றிட்டு வந்துட்டேன். அப்படியே இந்த பாத்திரத்துலேயே ஊற்றிக்குவோம். இப்போ 1 சொம்பு நிறைய தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம்.
அப்படியே இதை அலசி இதிலே ஊற்றிக்கலாம். நல்லா மோர் ஆக்கிக்கிறோம் நம்ம. பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. காலையில் போட்டோம், இப்போ நைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மோர்லேயே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு மோர் இருக்கணும். தெரியுதுங்களா நடுவில் உங்களுக்கு? அப்போ தான் இந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த உப்பு, இந்த இந்த மோர், இது எல்லாமே இந்த சுண்டைக்காயில் போய் சேரும். இதெல்லாம் இழுத்துரும், இந்த மோர் எல்லாத்தையுமே இழுத்துரும். பச்சை சுண்டைக்காய் வாங்கி நம்ம செஞ்சோம்னா அது மோர் நல்லா இழுக்கிறதுலாம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இதில் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஏற்கனவே இவங்க காய வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு அவ்வளோதான் தெரியாது மோர் போட்டிருக்கிறது. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற வச்சு உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம். நம்ம வெளியே வாங்கினா தான் உப்பாக கொட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த சுண்டைக்காலையெல்லாம் வெறும் உப்பை தான் போட்டு வச்சுருப்பாங்க. இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ நைட்டு அப்படியே வச்சுருவோம், ஊறட்டும். நைட்டு இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்து கிளறி விடுங்க. காலையில் நல்லா ஊறியிருக்கும். இப்போ 7 o'clock நான் செய்கிறேன். இது இப்போ உங்களுக்கு ஒரு 9 o'clock போல் காமிக்கிறேன். எவ்வளோ உறிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்படியே மூடி வச்சிட்றேன். 9 o'clock பார்க்கலாம். இப்போ 9 o'clock ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஊறியிருக்குன்னு. இதை இன்னும் ஊறணும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் மோரெலாம் அடியில் நல்லா இப்போ கலந்து விடலாம். கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வரட்டும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே போகட்டும். சுத்தமாக உறிஞ்சிக்கும். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற சொன்னேன் இல்லை, அந்த உப்பு எல்லா பக்கம் போய் இழுக்கணும். அதுக்கு தான் நிறையா மோர் இருந்துச்சுன்னா தான் ஒவ்வொரு சுண்டைக்காலையும் அந்த உப்பு போய் சேரும். பாருங்க இப்படியே வச்சிட்றேன். காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா ஊறி. இப்போ உங்களுக்கு டைம் 6 o'clock. காலையில் 6 o'clock. ஒரு கிண்டி கிண்டி வச்சுட்டு நல்லா வெயில் வந்தோடனே கொண்டு போய் காய போட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. அவ்வளோதான், எல்லா மோரும் இழுத்துரும். இனிமேல் இப்போ கிண்டி விட்டோம்ல எல்லாம் சுத்தமாக இழுத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு மோர் நிறையா இருந்துச்சுன்னா இதே பாத்திரத்தில் வடித்து வெயிலில் காய போட்டுருங்க. மீதி இருக்க மோரில் நைட்டு கொண்டாந்து மறுபடியும் போட்டுக்கோங்க, சரியாக போயிடும். மோர் நிறையா இருந்துச்சுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. சுண்டைக்காய் கசக்கும்னு நினைக்காதீங்க, கசக்காது. பாங்குடு பண்ணி தான் விற்பாங்க, உப்பு போடாமல் விற்பாங்க. வெயிலில் கொண்டே காய வச்சு காமிச்சார். இப்படியே போட்டுக்கலாம். நம்ம காய போட்ட கிளாத் தான் இது. இதுக்கு தனியாக வச்சுக்கோங்க, கரைப்பட்டுரும். நல்லா துணி ஃபுல்லாக கரைப்பட்டுரும். மோரும் சரியாக போயிடுச்சு, இழுத்துக்குச்சு. நல்லா ஒரு 3 நாள் காய வச்சுட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் சத்தம் கேட்குது. இப்போ நம்ம பொரிக்கலாம். வடை சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்படியே பொரிச்சுக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாளிக்கல கரண்டியில் கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். நல்லா பதமாக எடுக்கணும், தீய விடாமல். நல்லா வெடித்து பொரியும். அடுப்பை சிம் பண்ணிக்கங்க டக்குன்னு. இந்த மாதிரி உப்பு போடாமல் விற்கிறத வாங்கி செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி நம்ம சிக்கனமாக தாளிக்கல கரண்டிலேயே போட்டுக்கலாம். வடை சட்டிலாம் வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கூட போதும். நல்லா பொரித்து எடுத்துடலாம். சுண்டைக்காயத்தெல்லாம் கொஞ்சமாக தானே சாப்பிட முடியும். பாருங்கள் எவ்வளோ பதமாக பொரிஞ்சு வருதுன்னு. எண்ணெயும் நமக்கு செலவாகாது. ரெடி ஆயிடுச்சு. சுண்டைக்காய் வத்தல் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எளிமையான முறையில் நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.